சரி அந்த அம்மா தொடர்பு கொண்டு நான் பேசுறேன். அம்மா எனக்கு வந்து இலங்கையில ஒரு வேல் குடுத்தாங்க. அந்த வேல வந்து உங்களுக்கு தான் முருகர் குடுக்கணும்னு உத்தரவு குடுத்துருக்காரு. நீங்க யார் என்னலாம் தெரியாதுங்கம்மா. உங்க அப்பா பேர் என்னன்னா, அவங்க அப்பா பேர் சுப்பிரமணியன்னாங்க. அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா பேரு தனரேகா. மிகப்பெரிய அளவுக்கு முருக பக்தியில இருக்காங்கன்னு சொல்லும்போது, அவங்க ரொம்ப ஒரு மாரி குரல் தழுதழுத்து போயிட்டாங்க. "சார், முருகன் இருக்கான் சார்." நான் "என்னம்மா?" அப்படின்னேன். "இல்லைங்க சார், நான் வந்து முருகர்ட்ட சொன்னேன், பல மாதங்களுக்கு முன்னாடி. நான் உன்ன வேல்லாம் வாங்கி வச்சு வழிபட மாட்டேன் முருகா. நீ விருப்பப்பட்டா, யார் மூலியமா எனக்கு ஒரு வேல் குடு. நான் அப்போ உன்ன வழிபடுறேன்." அப்படின்னு முருகர்ட்ட இவங்க சொல்லியிருக்காங்க. இது எனக்கு தெரியவும் தெரியாது. இவங்க இந்த மாரி ஒரு விஷயம் கூட வந்து இப்படி கேட்டிருக்கான்னு கூட நான் உணரல. அப்போ இந்த விஷயம் சொன்னோனே எனக்கு வந்து முருகர் எங்கெங்கேயோ கனெக்ட் பண்றாரு. ஏன் இலங்கையில இருக்கிற வேலு, கதிர்காமத்தில குடுத்த வேலு இந்த அம்மாவுக்கு போனோனா என்ன தொடர்பு? அம்மா உண்மையிலேயே வந்து இந்த வேல நெறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஆனா எனக்கு வந்த உத்தரவு யாருக்கு முருகர் உத்தரவு குடுக்குறோ அவங்களுக்கு தான் போகணுன்றப்போ அது உங்களுக்கு தாம்மா வந்துச்சு. அதுவும் திருவண்ணாமலை சன்னிதானத்தில நான் வெளியில போறப்போ நீங்க என்ன ஒரு 5 நிமிஷம் வந்து என்ன பார்க்காம இருந்திருக்கலாம். நானும் உங்கள பார்க்காம இருந்திருப்பேன். அப்போ முருகர் உங்களுக்கு கூட இருக்காருங்கம்மா. நான் உண்மையிலேயே வந்து உங்கள நெனச்சு நான் பெருமடைறேன். கதிர்காம முருகர் வேல் வந்து கர்நாடகால இருக்கிற ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னா எப்படிங்க அது? அப்படின்றப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.